Hey hi, I have zero coding knowledge. So கடைசியாக நான் போட்ட வீடியோ வந்து bolt.diy பற்றி. It's a no code software building tool. So in this video, we're going to see about Cursor AI. Cursorன்றது ஒரு IDE, VS Code மாதிரி இதுவும் ஒரு IDE தான். Cursor AI குள்ளே நிறைய built-in AI tools இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணலாம். I'm going to build a mobile app using Cursor AI in this video. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு கர்சர் ஏன்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால விண்டோஸ் டவுன்லோட் பண்ணுறேன். ஓகே, கர்சர் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த கேப்பில் வந்து இப்போ என்ன ஆப் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு நேற்று ஒரு ஐடியா வந்துச்சு. நான் வந்து டெய்லி ஜிம் போவேன். என்னோட ஜிம் ப்ராக்ரஸை ட்ராக் பண்ற மாதிரி ஒரு ஆப் வித் ஸ்ட்ரீக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு யோசிச்சேன். ஆக்சுவலா நான் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்லாம் பார்த்தேன், ப்ராக்ரஸ் ட்ராக் பண்ற மாதிரி ஆப் இருக்கு, ஆனால் ஸ்ட்ரீக்கோட எந்த ஆப்புமே இல்லை. ஸோ ஐ தாட் வை நாட் அப்படின்ட்டு ஐம் கோனா டூ திஸ் ஆப் டுடே. ஆல்ரெடி நான் அதை பிளான் பண்ணிட்டேன். ஸோ ஐம் கோனா பில்ட் திஸ் ஆப். ஸோ இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கட்டும். ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ChatGPT போயிட்டு நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஐடியா சொன்னல, அதை தான் ப்ராம்ப்டாக கேட்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ChatGPT எனக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் டாக்குமெண்ட் மாதிரி கூட எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் வச்சு நான் சொல்கிற அந்த ஆப் ஐடியா இருக்குது அப்படின்னு கேட்குறேன். அது எனக்கு ரெக்குயர்மெண்ட் டாக்குமெண்ட் மாதிரி கொடுக்குது. ஓகே, நாட் பேட். ஸோ நான் இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நவ் ஐ ஹாவ் கர்சர் இன்ஸ்டால்ட். இன்னும் இன்ஸ்டால் பண்ணல. ஐ ஹாவ் கர்சர் டவுன்லோடட். ஐ ஹாவ் திஸ் ரெக்குயர்மெண்ட் வித் மீ. ஓகேவா, இப்போ நான் போயிட்டு கர்சர் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஓகே, இட்ஸ் இன்ஸ்டாலிங். ஸோ இப்போ நான் இந்த ரெக்குயர்மெண்ட்டை காப்பி பண்ண போகிறேன். ஓகே, இந்த ரெக்குயர்மெண்ட்டை காப்பி பண்ணிட்டேன். நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன், நோஷனில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஓகே, இப்போ கர்சர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. I'm opening cursor. ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த UI, சிமிலர் டு VS Code. VS Code ஒரு ஃபோர்க் தான் அது. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணோம். ப்ராஜெக்ட் ஃபைல போயிட்டு ஐ ஆல்ரெடி ஒரு பேர் வச்சிருக்கேன் அந்த ஆப்புக்கு, ஜிம்ஸ்ட்ரீக்ஸ் அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த ஃபோல்டர். ஓப்பன் ப்ராஜெக்ட் போடுறேன், டெஸ்க்டாப் போகிறேன், ஜிம்ஸ்ட்ரிக். ஓகே, ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஃபோல்டரில் இப்போதைக்கு எதுவுமே இல்லை, எனக்கே தெரியும். இப்போ எனக்கு கோடிங் சுத்தமாக தெரியாது. நான் இந்த மொபைல் ஆப் வந்து ஃப்ளட்டரில் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ நியூ சாட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓகே, என்ன சொல்லுது பார்ப்போம். கமாண்ட் ஓப்பன் யுவர் டெர்மினல் கமாண்ட். ஓகே, navigate your project folder using project. ஓகே, navigate your project folder. போயிட்டேன், டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே இருக்கு. இப்போ நான் ஃப்ளட்டர் பண்ண கொடுக்குறேன். ஏதோ சொல்லுது. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். இதில் போயிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். டெஸ்க்டாப்பில் ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஜிம்ஸ்ட்ரிக்ஸ் அப்படின்ற நேமில். கர்சர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் ஃபோல்டரில் ஜிம்ஸ்ட்ரிக்ஸ் அப்படின்ற அந்த டெஸ்க்டாப்ல பார்த்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃப்ளட்டர் ரன் பண்ணேன். அது புதுசாக ஏதோ அப்கிரேட் இருக்குன்னு சொல்லிச்சு. ஸோ ஃப்ளட்டர் அப்கிரேட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அப்கிரேட் ஆயிடுச்சு. அப்புறம் ஃப்ளட்டர் டாக்டர் ரன் பண்ணேன். ஓகே, எல்லாமே இருக்கேன்ட்டு. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ மட்டும்தான் இல்லை, அது தேவையில்லை. நான் ஆல்ரெடி கர்சர் யூஸ் பண்ணுறதுனால தேவையில்லை. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னா, இப்போ நான் போயிட்டு கிளாட்டே கேட்க போறேன் என்ன பண்றது அப்படின்ட்டு. ஃப்ளட்டர் கிரியேட்டிவர் ஆப் நேம்னு சொல்லுது. ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன், இதில் போயிட்டு ஃப்ளட்டர் கிரியேட் ஜிம்ஸ்ட்ரிக் கொடுக்க போறேன். ஓகே, இப்போ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ போய் உள்ள பார்ப்போமா. ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே இப்போ VS Codeக்குள்ள போனோம்னா ஜிம்ஸ்ட்ரிக் ஓப்பன் பண்ணோம்னா உள்ள ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஓகே, எல்லாமே இருக்கு. இப்போ இங்கே தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம இந்த கர்சரோட AI எல்லாமே யூஸ் பண்ண போறோம். இங்கே ஒரு பேனல் இருக்கு பாத்தீங்களா, இது ஓப்பன் பண்ணா சாட் ஓப்பன் ஆயிடும். இங்க ரெண்டு இது இருக்கு. ஒன்னு சாட்னா நம்ம ChatGPT மாதிரி ஹாய் அனுப்புனா. ஓகே, இது சாட். இது வந்து கம்போசர். அப்படி என்னன்னா, இப்போ எனக்கு வந்து இந்த ஃபோல்டர், ஏதாவது ஒரு ஃபோல்டரில் எனக்கு ப்ராப்ளம், அந்த ஃபோல்டர் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எனக்கு இது சொல்லணும் அப்படின்னா, நான் இங்கே கம்போசர் போயிட்டு
ஆட் கான்டெக்ட் கொடுத்துட்டு நான் ஃபைலை சூஸ் பண்ணேன், ஃபைலை செலக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், மெயின் டாட் டிராஃப்ட்னு இருக்கா, இங்கே மேலே குளோப் மெயின் டாட்னு இருக்கும். ஸோ பேசிக்காக என்னன்னா ஃபைல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஃபோல்டர் ஆட் பண்ண முடியாது, ஃபைல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அதான் கான்செப்ட். அதே மாதிரி எத்தனை ஃபைலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் கான்டெக்ட் கொடுத்துட்டு நான் ஃபைல் நேம் சர்ச் பண்ணலாம், ஃபைல்ஸ் இதில் ஏதாச்சும் ஒரு பேரை கொடுத்து நான் ஆட் பண்ணிக்கலாம், 2-3 ஃபைல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அப்போ நான் ப்ராம்ப்ட் பண்ணேன்னா எனக்கு அதுவே கோட் பண்ணிடும். நான் காமிக்கிறது எப்படின்ட்டு நான் மேனுவல் வெரிஃபிகேஷன் கேட்கும். ஒரு நியூ ஃபைல் ஆட் பண்ணுறேன், ரெக்குவயர்மெண்ட் அப்படின்ட்டு. ஓகே பண்ணிட்டேன்னா இப்போ இந்த ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட்டுக்குள்ள சாட்ஜிபிலிட்டி ரெக்குவயர்மெண்ட் ஞாபகம் இருக்கா, அதை உள்ள போஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ Ctrl+C கொடுத்துட்டு இதை ஃபேஸ் பண்ண போகிறேன். ஃபேஸ் பண்ணிவிட்டு Ctrl+S சேவ் பண்ணிட்டேன். ஓகேவா, சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கம்போசர் சார்ட்டிட்ட போயிட்டு ஆட் கான்டெக்ட் கொடுத்துட்டு ரெக்குவயர்மெண்ட் டாக் வந்துருச்சா, இப்போ அதை ஆட் பண்ணிட்டு இதுட்டே கொஸ்டின் கேட்கலாம். என்னன்னா திஸ் இஸ் மை ஆப் ஐடியா, வாட் யூ திங்க். ஓகே பார்த்தீங்களா, இப்போ என் ஐடியா அனலைஸ் பண்ணிட்டு அது வந்து பிரேக் டவுனே பண்ணிடுச்சு. இப்போ ஒன்றும் நான் பண்ண போகிறது இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கம்போசர் போக போகிறேன். கம்போசர் போயிட்டு ஆட் கான்டெக்ட் கொடுக்க போகிறேன். ஆட் கான்டெக்ட் கொடுத்துட்டு ரெக்குவயர்மெண்ட் ஃபோல்டரை செலக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப், நம்ம யூஐ மொபைல் யூஐ செட்டப் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ரா என்னோட மொபைலை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ என்னோட மொபைலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சு, ப்ராஜெக்ட் ரன் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சிம்பிள் தான், நான் எதுவுமே பண்ண போகிறது. கம்போசர் போக போகிறேன், ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதுகிட்ட வந்து சொல்ல போகிறேன். அதாவது ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட்டை கம்போசரில் டேக் பண்ணி நான் வந்து அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். நீ என்ன வேணால் பண்ணி இது பண்ணிக்கலாம் அப்படின்றது ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்களா அது வந்து கோடு ஜென்ரேட் பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அப்டேட் ஆகுது. பார்த்தீங்களா, இப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ணணும், சிம்பிளாக போயிட்டு அது முடிக்கிறது நான் சொல்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாத்தையுமே ரைட் பண்ணுது, கோட் ரைட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே ஓகே இப்போ என்ன தெரியுமா பண்ணணும், இப்போ சிம்பிளாக போயிட்டு நான் வந்து அக்செப்டால் கொடுத்தா போதும். அக்செப்டால் கொடுத்துட்டேன்னா இப்போ நான் மறுபடியும் போயிட்டு என்னோட இப்போ ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் என்னோட மொபைல் டிவைஸில். ஓகே, இன்னும் ரன் ஆகிட்டு தான் நினைக்கிறேன். ஓகே, குவிட் பண்ணணும். அதான் இப்போ நான் போயிட்டு ஃப்ளட்டர் ரன் கொடுக்குறேன். மறுபடியும் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஏதோ அடிக்குது. ஓகே, தப்பாக கொடுத்துறேன், ஃப்ளட்டர் ரன். ஓகே, அதாவது கேட்குது நம்ம வந்து டேட்டா பேஸ் மாடல்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ், ஃபோட்டோ கேப்சரிங், ஸ்ட்ரீட் லாஜிக், ஹோம் ஸ்க்ரீன் வித் விசுவலைசேஷன். எஸ், ஓகே, அது கொஞ்சம் ப்ராசஸ் தான் முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அதை படிக்கவே இல்லை. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், எஸ் ஐ வாண்ட் யூ. ஓகே, இப்போ மறுபடியும் அது கோட் பண்ணுது. மறுபடியும் சேஞ்சஸ்லாம் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சேஞ்சஸ் ஆகிட்டே வருது. Do you like me to continue home screen? ஓகே, ஃபர்ஸ்ட் இதை அக்செப்ட் பண்ணிடுவோம். இந்த சேஞ்சஸ்லாம் அக்செப்ட் பண்ணுறதுலாம் கேட்குது, அக்செப்ட் கொடுத்துட்டேன். ஓகேவா, இப்போ என்ன கேட்குது, would you like me to continue with home screen and streak visualization, calendar view, about screen, setting screen with notification. நோட்டிஃபிகேஷன்லாம் தேவையில்லை நமக்கு, எனக்கு இது 2 மட்டும் போதும். நோட்டிஃபிகேஷன்லாம் தேவையில்லை. அப்போது ஐ டோன்ட். ஓகே, இப்போ மறுபடியும் அது கோட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. Screen display is organized visually appealing. This kind of heat map provides good visualization. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் இது என்னதான் பில்ட் பண்ணிருக்குன்னு பார்ப்போம். இப்போ என்ன பண்றேன், இதுக்கு இதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே போயிட்டு ஃப்ளட்டர் ரன் கொடுக்குறேன். இப்போ என் டிவைஸில் ரன் ஆகுது. டிபெண்டன்சிஸ் இருக்கு. The current stick display with the fire icon. Okay, even showing output is pull to the functionality updates. Okay, refresh functionality முதல்ல வரைக்கும் இருக்கா? Nice bro. About screen, simple clean design, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அவதார் பிளேஸ் ஹோல்டர் என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கு, பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ரன் ஆக போகுது.
பில்ட் ஃபெயில்டு. ஓகே, ஆக்சுவலாக பில்டு ஃபெயில்டு ஆயிடுச்சு. இது என்ன எனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாக வந்து காப்பி பண்ண போகிறேன். ஓகேவா, இப்போ இதை வந்து ஆட் டு கம்போசரே கொடுப்போம். வாட்ஸ் த இஷ்யூன்னு கேட்போம். கேட்கலாம். ஓகே, என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். First, we need to remove the notification service since we are not using notification. Let's update the main. Okay, notification தேவையில்லை நமக்கு. We need to generate a recent gdraft files and these commands to add these commands to your terminal. Okay, update gym photo model, update the streak provider, use proper river pod animations, fix the calendar heat map widget, import home screen draft, fix the Android NDK. Main issue, missing generated files from feast, incorrect notification. ஓகே, நிறைய இஷ்யூஸ் இருக்கு. என்ன பண்றேன், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறம் இதை போயிட்டு ரன் பண்றேன். ஏன்னா இது டெர்மினல் ரன் பண்ணணும். டெர்மினல்ல வந்து நம்ம ரன் பண்ணணும். ரன் கொடுத்தா ரன் ஆகுது. ஓகே, இப்போ ஏதோ சொல்லுது, இது ரன் பண்ண சொல்லுது. ஃப்ளட்டர் பாப் ஆட். ஓகே, ரன் ஆயிடுச்சு. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணணும், ஃப்ளட்டர் கிளீனு ஃப்ளட்டர் ரன் இதை கொடுக்க போகிறோம் இந்த கமாண்ட் டெர்மினலில். இதான் இஷ்யூ. செக். ஓகே, இப்போ ஆட் கம்போசர் போயிட்டு வாட்ஸ் த எரர் கொடுக்குறோம். திஸ் எரர் இண்டிகேட்ஸ் யுவர் ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட் ஃபைல். ஏதோ ஃபைல் மிஸ்ஸிங் போல. ரெண்டாவது பில்டு கிராடில் கான்ஃபிகர் பண்ணோம். நெக்ஸ்ட் மெயின் ஆக்டிவிட்டி ஃபைலு. ஓகே, இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணியாச்சு. சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை ரன் பண்ணுறோம். அது சொல்லுது ஃப்ளட்டர் க்ளீனு பப்கேட்டு ஆண்ட்ராய்ட் சிடி க்ளீனு ஃப்ளட்டர் கடைசியாக. ஓகே, இன்னும் அதை பார்ப்போம். பில் ஃபெயில்டுன்னு ஒருத்து. பில் ஃபெயில்டு. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் காப்பி பண்ணுங்க. எல்லாமே காப்பி பண்ணிட்டு ஆட் டு கம்போசர் சால்வ் திஸ் ஃபார் மீ. இது என்ன பண்ணியிருக்கு தெரியுமா, ஃபைல் அப்டேட் பண்ணியிருக்கு. மறுபடியும் ஃபைல் தான், ஃபைல் மட்டும் அப்டேட் பண்ணியிருக்க எல்லா இடத்துலையும். ஓகே, அக்செப்ட் கொடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் வந்து ரன் பண்ணுறோம். ஸ்டார்டிங் கிரேடில் டீமன் subsequent build will be faster. பார்த்தீங்கன்னா இப்போ 21 ஃபைல்ஸை ஏதோ ஒர்க் பண்ணியிருக்கு. மாதிரி இட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆப் பில்ட் ஆகிடும். கடைசியாக இந்த எரரை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் டாஸ்க்கு. ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம இட்டரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் மறுபடியும். சில ப்ராப்ளம்ஸை ஃபிக்ஸஸ்ன்னு கொடுக்கலாம், சிலது வந்து ஸ்பெசிஃபிக் பண்ணி கொடுக்கணும். இப்போ ஏதாச்சும் ஒரு எரர்னா அது காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு, சம்டைம்ஸ் நான் சாட்ஜிபிட்டில் போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் பேஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் கோட் பண்ண தேவையில்லை, பட் அது இல்லாமல் மற்ற எல்லாமே பண்ணணும் நீங்கள். ஓகே, ரன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 2000 years later. ஸோ ரன் ஆகிட்டுருக்கு ப்ராஜெக்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், ரன் ஆகிட்டுருக்கு. பில்ட் ஆகிடுச்சு நினைக்கிறேன். பில்ட் ஆகிடுச்சு. சூப்பர். இதான் நான் கொடுத்த லோகோ. கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ஆனால் யூஐ வேறு மாதிரி வந்துருச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ அதே மாதிரி இங்கே உள்ள ஒரு அனிமேஷன் வருதுல, அந்த ஃபைல் நான் தனியாக தான் கொடுத்தேன். பட் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆஃப்டர் 1 or 2 hours ஐ திங்க். ஆமாம். ஸோ நான் 1 மணி நேரம் கிட்ட இட்டரேட் பண்ணிட்டே இருந்தேன். 1.5 மணி நேரம் இருக்கும். நாட் பேட். Mi corazón, te lo dije bien clarito. Permanece a la escucha. Permanece a la escucha. 12 de la noche en La Habana.